அந்த நீரை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக பயன்படுத்துகிறாங்களோ உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், முதல்ல இம்மீடியட்டாக உங்கள் வீட்டில் எந்தெந்த டேப்லாம் தண்ணி கீழே போகுதுன்னு பாருங்கள், தண்ணி லீக்கேஜ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த தண்ணி லீக்கேஜை கம்மி பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுடைய செலவுகள் கம்மியாயிடும். நம்ம அதை பேசும்போது என்ன சொல்லுவோன்னா, பார் காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறான் பார். அப்போ காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணும்போது தண்ணியை நீங்கள் நிறைய செலவு பண்ணால் என்ன ஆகும், காசு போய்கிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி கடகராசி, அங்கே உச்சமாகக்கூடிய ராசி குரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் எல்லாமே தண்ணியை வேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செல்வ வளம் வரும். அதே மாதிரி இந்த நீரை எப்படி பயன்படுத்தலாம்னா, நைட்டு தூங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், பக்கத்தில் ஒரே ஒரு சொம்பில் தண்ணி வச்சுட்டு தூங்கலாம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் குடிக்கவும் செய்யலாம், தப்பு ஒன்றும் இல்லை. நைட்டில் ஏதாவது தாகம் வந்ததுன்னா அந்த இடத்துல நெகட்டிவான விஷயங்களை அந்த நீர் ஆக்கர்ஷணம் பண்ணும்.